முதல்வருக்கே இந்த முறை வாய்ப்பில்லை. திமுக கோட்டையில் விழுந்த ஓட்டை. மொத்தமாக மாறிய களம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னமும் 1 மாத காலமே உள்ள நிலையில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, தேர்தல் ஆணையமும் அதன் வேலைகளை வேகப்படுத்தியுள்ளது. அனைத்து தேர்தல்களிலும் மாலை நேரத்தில் வாக்குப்பதிவு அதிகமாக இருக்கும். அதில்தான் போலி வாக்குகள் போடப்படும். இறந்தவர்களின் ஓட்டுக்களை போடுவது, ஊரில் இல்லாதவர்களின் ஓட்டுக்களை போடுவது என அனைத்தும் நடக்கும். இதனால் உண்மையாக வெற்றி பெறுபவர்கள் தோல்வியை தழுவும் நிலை ஏற்படும். இதனை சரி செய்யவே சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணி மேற்கொள்ளப்பட்டது. தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகள் அடிப்படையிலான வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. தமிழகம் முழுவதும் வரைவு வாக்காளர் பட்டியல் மாவட்ட வாரியாக வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு முன்பு 6.41 கோடி வாக்காளர்கள் இருந்த நிலையில் தற்போது 5.67 கோடி வாக்காளர்கள் மட்டுமே உள்ளனர். எஸ்ஐஆர் நடவடிக்கைகளில் மொத்தம் 74.7 லட்சம் வாக்காளர்களை நீக்கியுள்ளனர். எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின் வெளியிடப்பட்டுள்ள வரைவு வாக்காளர் பட்டியலில் முதல்வர் ஸ்டாலினின் சொந்த தொகுதியான கொளத்தூரில் சுமார் 1.3 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். தற்போது 2,07,000 பேர் இறுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். கொளத்தூர் தொகுதியில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சொந்த தொகுதியான சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் மொத்தம் 89,241 வாக்காளர்களின் பெயர்கள் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளன. இதனால் மீண்டும் சென்னையின் சிறிய தொகுதியாக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி மாறுகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. சென்னைதான் திமுகவின் கோட்டை என்று வர்ணிக்கப்பட்ட நிலையில் இறுதி வாக்காளர் பட்டியல் மூலம் 83,402 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். துணை முதல்வர் உதயநிதியின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 1,63,866 வாக்காளர்கள் உள்ளனர். இதன் மூலமாக தற்போது திமுக கோட்டையில் வாக்காளர்கள் நீக்கம் அதிகரித்து உள்ளதால் இந்த முறை முதல்வர், துணை முதல்வர் அதே தொகுதியில் போட்டியிடும் பட்சத்தில் வெற்றி வாய்ப்பு குறைவாகவே இருக்கும் என்றே சொல்லப்படுகிறது. போலி வாக்காளர்கள், இரட்டை வாக்குரிமை கொண்டிருப்பவர்கள், இறந்து போனவர்கள் ஆகியோரை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கி நேர்மையான முறையில் தேர்தலை நடத்துவதே சிறப்பு வாக்காளர் திருத்த பணிகளின் நோக்கம். அது தற்போது சிறப்பான முறையில் நடந்து முடிந்து திமுகவின் முக்கிய புள்ளிகளுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது என்றே கூறப்படுகிறது.